ஃபஸ்ட்டு வீடியோவில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீலருக்கு கொடுக்கக்கூடிய சிஆர்எம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து மேனேஜர் சிஆர்எம். இதுலேருந்து தான் நான் ஒவ்வொரு டீலரையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டீலருக்குமே ஒரு பார்ட்னர் கோடும் பாஸ்வேர்டும் நம்ம ஜென்ரேட் பண்ணி ஒவ்வொரு டீலருக்குமே நம்ம கொடுத்துருவோம். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கான கீ பர்ச்சேசிங், ஓகேங்களா, கீ எப்படி வாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பேனலில் 52 கீஸ் இருக்குது அப்படின்னா இந்த கீயை வந்து அந்த பார்ட்னருக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ என்னுடைய பார்ட்னர் இப்போ ராஜராஜ சோழன்றவருக்கு நான் வந்து கீ வந்து கொடுத்துருக்கேன். அந்த கீயை வந்து நான் ஜஸ்ட்டு வியூ பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த கீ வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த கீ வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. டன்னு மீனிங் ஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ அப்போ நான் கொடுத்த கீ அவர் பயன்படுத்தியிருக்காரு. ஓகேவா. இதே இதில் இப்போ பாருங்கள். ஸோ இன்னொரு யூஸருக்கு வந்து நான் ஒரு கீ கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் இப்படி. இதுதான் வந்து அந்த யூஸரோடைய டேஷ்போர்டு, அதாவது சிஆர்எம்மோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். இப்போது இவர் ஒரு கீ வந்து பை பண்ணியிருக்காரு அப்படின்னா டோட்டல் கீஸ் 1, ஆக்டிவ் கீஸ் 1. ஓகேவா. இப்போ ஆக்டிவ் கீ பட் டன் இல்லை. இவர் இன்னும் நான் கொடுத்த கீயை வந்து இன்னும் கஸ்டமருக்கு யூஸ் பண்ணலை. இதுதான் வந்து டன்னுனா இங்கே கீ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டன்னுன்னு வரும். இப்போ நான் கீ லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு கீ கொடுத்துருக்கேன். அந்த கீவுக்கு பேர் ஸ்டாரு. ஓகேவா. ஸ்டார்னால் என்ன, இந்த கேட்டகரி ஏன் ஸ்டாருன்னு இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நோட் பேட் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ நோட் பேடில் சிம்பிளாக ஸ்டார் அப்படின்னா சிங்கிள் யூசர், சூப்பர் ஸ்டார் அப்படின்னா மல்டி யூசர், அதாவது நெட்வொர்க்கில் மல்டி யூஸராக யூஸ் பண்ணிக்கலாம். ஜம்போனா மில்க் மேன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா. ஸோ பால் பண்ணை வச்சுருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதில் இது சிங்கிள் யூசர், இது மல்டி யூசர். ஓகே. ஃபைனலி டர்போ அப்படின்னு இருக்கும். அப்போது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கீயை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் எந்த கீ கொடுத்துருக்கேன்னா எல்லா சாஃப்ட்வேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 சாஃப்ட்வேருக்கு ஸ்டார், சூப்பர் ஸ்டார் இந்த 2 கேட்டகரியே கவர் ஆகிடும். இந்த டர்போன்றது சோஷியல் மீடியா, அதாவது நம்மளுடைய ப்ராடக்டில் சோஷியல் மீடியா, இப்போ கூகுள் மேப்பு அந்தமாரி கூகுள் மேப் எக்ஸ்ட்ராக்டர், பல்க் வாட்ஸ்அப் சென்டர் இந்தமாரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்கான கீயை வந்து டர்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் கொடுப்போம். ஸோ ஓகேங்களா. ஓகே. இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்ஸ்டாலேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துருந்தீங்க. அந்த கம்பெனி இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிக்மா, இப்போ இந்த சாஃப்ட்வேருக்கு எல்லா சாஃப்ட்வேருக்குமே கீ வந்து ஜென்ரல் தான். இப்போ நம்ம கொடுக்குற எல்லா சாஃப்ட்வேருக்கும் உதாரணத்துக்கு இதுதான் கம்பெனி. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இப்போ கம்பெனின்னு வச்சுக்கோமே. இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் 1, பாஸ்வேர்டு 1. ஓகேங்களா. தென் லாகின் கொடுத்துட்றேன். லாகின் கொடுத்த உடனே தென் வந்து இங்கே பாருங்கள், ஹெல்ப்பில் ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்கும். ரிஜிஸ்டர் நவுன்னு கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த விண்டோ வரும். ஓகேவா. இந்த விண்டோ உங்களுக்கு வரும். இந்த இடத்துல நான் கொடுக்கக்கூடிய அந்த கீயை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது இப்படி ஒரு கீ கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். இங்கே பார்ட்னர் கோட், எங்களுடைய டீலர் வந்து கிட்டத்தட்ட அரௌண்டு இப்போ இந்த சுச்சுவேஷனில் 25 டீலர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு ஒன்றுத்துக்கும் பார்ட்னர் கோட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னுடைய பார்ட்னர் கோட். ஓகேவா. இது என்னுடைய பார்ட்னர் கோட். இதை சென்ட் ரிக்வஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே நம்மளுடைய பேனலில் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இந்த இடத்துல அந்த லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வெரிஃபை அப்படின்னு கொடுக்கணும். வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திருப்பியும் சென்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற அந்த விண்டோ வந்து வரும். இதுதான் ஆக்டிவேஷன் மெத்தடு. இந்த சிஸ்டம் ஐடிக்கும் இந்த லைசன்ஸ் ஜென்ரேட்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஜஸ்ட்டு சிஸ்டம் ஐடி சிம்பிளாக ஜென்ரேட் பண்ணுறது. மற்றபடி இந்த லைசன்ஸ் கோடும் இந்த பார்ட்னர் கோடும் தான் இம்பார்ட்டன்ட். சென்ட் ரிக்வஸ்ட்டும் கொடுத்த உடனே எங்களுடைய சிஆர்எம் மெயின்டைன் பண்ணக்கூடிய டீலர் வந்து அங்கே வெரிஃபை கொடுத்தாங்கன்னா ஆக்டிவேஷன் ஆகிடும். ஓகேங்களா. இதுதான் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ சாஃப்ட்வேரோடைய அந்த வேரியேஷன், ஐ மீன் ஸ்டார்னா என்ன, சூப்பர் ஸ்டார்னா என்ன, அந்த வேரியேஷன் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து டீலர் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டன் கீஸ் அந்த இதில் 1ன்னு போட்டிருக்கோம். அப்போது டோட்டல் கீ நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க, ஆக்டிவ் கீ இப்போ கையில் என்ன இருக்குது. ஸோ டன் கீனா இது ஆக்டிவேட் பண்ண கீ அந்த லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு வரும். அடுத்தது இந்த ஏஆர்சின்றது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ஸு. ஓகேவா. அது வந்து ஒரு கூப்பன் க்ரியேட் ஆகும். அந்த கூப்பனை வச்சு நம்ம
கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுத்துலாம். அடுத்தது டோட்டல் டெமோ. இப்போது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, கஸ்டம் ப்ளேஸ்க்கு இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷனில் என்ஜினியர்ஸ் நேம் கேட்கும். அந்த என்ஜினியர்ஸ் நேம் கேட்கக்கூடிய அந்த இடத்துல இந்த பார்ட்னர் கோடை கம்பல்சரி கொடுத்தீங்கன்னா இங்கே லிஸ்ட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் என்னுடைய சிஆர்எம் உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னுடைய சிஆர்எம் என்னுடைய பாஸ்வேர்டு கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ லாகின் பண்ணோன்னே பாருங்கள், டோட்டல் கீ 8 கீ, ஆக்டிவ் கீ 2 கீ தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. 6 கீ வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், டெமோ லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை யாருக்கெல்லாம் நான் டெமோ கொடுத்தனோ அவங்களோட ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ இப்போ இவங்களை ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கால் பண்ணி சார் இனிமேல் டெமோ கொடுத்தோன்னே என்ன சார் ஆச்சு அப்படின்றத ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது மொபைல் கீ லிஸ்டட்ஸ். மொபைல் கீக்கு கீ வந்து இங்கே ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் நீங்கள் டெவலப்பர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஐ மீன் மேனேஜர். இப்போ என்னுடைய இதில் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். லீட்ஸ் இப்போதைக்கு நம்ம எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ டேஷ்போர்டில் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை பற்றியான தகவலை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போகலாம். ஐட்டம் க்ரியேட் பண்ணுறது, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.